ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சப்பாத்திக்கு நீங்கள் பெஸ்ட்டாக ஏதாவது சைட் டிஷ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இன்றைக்கி டின்னருக்கே வந்து இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க வந்து 4 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். இப்போது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 3 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். 3 பூண்டு தோல் நீக்கி எடுத்து இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு சீடு அளவுக்கு புளி, ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி வந்து இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டே லேசாக வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியான அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் தேங்காயையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு நான் வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா 2 பல்லாரி வெங்காயத்துக்கு, அதாவது 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினது பிறகு ஃபைனலாக மல்லி இலையும் புதினாவையும் இதோடய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி, இல்லைனா வந்து தக்காளி சட்னி, இல்லைனா வந்து சாம்பார் ஏதாவது ஒன்று சைட் டிஷ்ஷாக நம்ம இட்லி தோசைக்கு வைப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டின்னருக்கே வந்து இந்த பொருள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி டின்னருக்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. குயிக்காகவே வேலையை முடிச்சிடலாம். இது எல்லாமே வதக்குனது பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் காயப்பொடி ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை லேசாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆற வச்சுருந்ததை எல்லாத்தையுமே இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறதுனால இதை கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 90% நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 10% கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப ஃபைனாக அரைக்கல, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே காயப்பொடி ஆட் பண்ணதுனால இதில் காயப்பொடி ஆட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இதை இப்போ வந்து நம்ம சட்னியோட ஆட் பண்ணிடலாம். சட்னி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கி அரைச்சதுக்குனால நம்ம வந்து இதை வந்து 2வது நம்ம சூடு பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து அப்படியே பவுலில் ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதம்ப சட்னியை இன்றைக்கி டின்னருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா டெய்லி என்னோடய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே
உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.